எல்லார் கையிலையும் பேன் ஸ்கேல் நோட் புக் இப்படி இருக்கும் என்று அறிகிறேன். இது நம்ம சபையுடைய வழக்கம். அண்ட் ஒரு ஜெபமும் நீங்கள் ஏறெடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்றதான ஜெபம். இந்த வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 11 துவங்கி 19. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 17 verses 11 to 19. இட்ஸ் a very common passage. நாம் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. ஒரு 10 பேர் அவர்கள் சுகத்திற்காக இயேசுவின் இடத்திலே அவர்கள் வந்தார்கள். இயேசு 10 பேரையும் அவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் அண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்ப தள்ளவே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யாரையும் தள்ளிவிடலை. He never forsook anybody. 10 came for healing and all the 10 were healed. ஆனால் இதைத்தான் வேதம் நமக்கு மிக அருமையாக கற்று கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த வேத பகுதிக்கு நம்ம வருவதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் என்னோடு கூட லேவியராகமம் புஸ்தகத்திற்கு வரும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். லேவியராகமம் புஸ்தகத்திற்கு வாங்க. அந்த புஸ்தகத்திலே நாம் கவனிக்க போகிறோம். என்னத்தை கவனிக்க போகிறோம்? இவர்களுடைய வியாதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன வியாதிப்பட்டிருந்தார்கள்? அவர்கள் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகம் என்பது இன்றைக்கு கேன்சர் என்றால் எல்லாரும் பயப்படுவது போல குஷ்டரோகம் என்பது அன்றைக்கு பயப்படக்கூடிய ஒரு வியாதி, தொத்து வியாதியாக இருந்தது. அதனால் யாருக்காவது குஷ்டரோகம் ஆயிட்டுன்னா அவங்க வீட்டில் வசிக்க முடியாது, யாரு கூடயும் வசிக்க முடியாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வீட்டை விட்டு அல்லது நாட்டை விட்டு நாட்டுக்கு வெளியில் தான் போய் வசித்து வாழ முடியும். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சில இடங்கள் உண்டு. அந்த இடங்களில் தான் இவர்கள் வசிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். சாவும் நாள் வரையிலும் சரீரம் ஒன்றாக அழிந்து நாரி அப்படியே விழுந்துவிடும். கடைசியாய் மரித்து போய்விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய துக்கமான ஒரு நேரம். ஆனால் என் கூட வேதத்தை எடுத்து லேவியராகமம் புஸ்தகத்தில் இப்படி யாருக்காவது குஷ்டரோகம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு வசனம் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், சீக்கிரமாய் ஒரு 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். முதல் 3 வசனங்களே கேளுங்கள். லேவியராகமம் 13 முதல் 3 வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 13 first 3 verses. பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தை மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலும் ஆசாரியராகிய அவன் குமாரில் ஒருவனிடத்திலாக கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தை மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். நாம் அல்லேலூயா என்று சொல்லுவோம். இந்த அதிகாரம் முழுதும் போய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நீங்கள் 46ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இன்னும் ஒரு 2 வசனத்தை பார்ப்போம். வசனம் 45 46 வாசியுங்கள். அவன் இப்போ குஷ்டரோகியாக இருந்தால் அவன் தீட்டு என்று சொல்லி எங்கேயும் நடக்கணுமா? அதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய விதி என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 45 46ஆம் வசனம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. ஆல்ரைட், இதுதான் ஒரு குஷ்டரோகியுடைய சூழ்நிலை. 2 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் நீங்கள் வீட்டுக்கு போய் இரவில் நித்திரைக்கு போவதற்கு முன்பு லேவியராகமம் 13 14 இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த 2 அதிகாரமும் குஷ்டரோகிகளை குறித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்ல அல்லது எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பெரியவர்.
பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதி தான் இந்த 10 பேரை பிடித்து கொண்டது. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே குஷ்டரோகத்திற்கு பதிலே கிடையாது. There was no medication for leprosy. அதனால பரிதாபமான ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 10 பேர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். அதனால் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். எந்த வேத பகுதி அப்படின்னா லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனித்து கொள்ள உங்களை நான் கேட்கிறேன். கர்த்தர் பெரியவர். சொல்லுவோமா? ஆமென். வாசியுங்கள். முதலாவது வசனத்தை 11ஆவது வசனமாய் வாசியுங்கள். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். பின்பு அடுத்த 12வது வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, போதும், 10 பேர் இயேசுவை கண்டார்கள். ஒரு கிராமத்திற்கு வந்தபோது இயேசுவை 10 குஷ்டரோகிகள் கண்டு இயேசுவை நோக்கி அழுதார்கள், கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன என்று கூப்பிட்டார்கள்? 13வது வசனத்தை கேட்போம். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். இயேசுவை கண்ட உடனே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு வாரார் என்று கேள்விப்பட்ட போது இந்த 10 பேருமாய் சேர்ந்து இயேசு கிட்ட வந்து நின்று விட்டார்கள். ஹல்லேலூயா. நமக்கு வேற வழியே இல்லை. நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. யாரால ஒன்றும் செய்ய முடியல. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலே அவர்கள் இயேசு இடத்திலே வந்தார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அது என்ன என்று எண்ணப்படுகிறது? ஜெபம் என்று எண்ணப்படுகிறது. ஜெபம். இயேசுவை நோக்கி இயேசு ஐயரே எங்களுக்கு மனம் இறங்கும் என்பது ஜெபம். அவர்கள் இயேசுவிடத்திலே மனம் இறங்கும் என்று சொல்லி கேட்டார்கள். பார்த்தீங்கன்னா அந்த வசனம், அந்த 13வது வசனம் நமக்கு என்னத்தை காட்டுகிறதுனா, அவர்கள் துக்கத்திலே நிற்கிறார்கள், அவர்கள் வியாதியோடு நிற்கிறார்கள். இயேசுவை விட்டால் அவர்களுக்கு வேற ஒன்றும் வழியே இல்லாத ஒரு நிலையிலே இயேசு இடத்திலே வந்து கண்ணீரோடு சத்தமிட்டு அவர் இடத்துல இயேசு ஐயரே எங்கள் மீது மனம் இறங்கும் என்று அவர்கள் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. இயேசு அவர்களுக்கு உடனே ரொம்ப சிம்பிளாக பதில் கொடுத்தார். வசனம் 14 கவனியுங்கள். Let us listen to verse 14. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் போகையிலே அவர்கள் சொஸ்தம் ஆனார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இட் வாஸ் ஸோ சிம்பிள். அவர்கள் இயேசுக்கிட்ட இருந்து இப்பயே எங்களை சுகப்படுத்திடுங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னே சுகப்படுத்திடுங்க அப்படிலாம் இல்லை. இயேசு சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள், போகையிலே சுகமாயிட்டாங்க. நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ இங்கே நம்ம இந்த 11வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதல்ல ஒரு பாடம், அவர்கள் எப்படி சுகம் பெற்றார்கள் என்றதை நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறோம். எப்படி சுகம் பெற்றார்? ரொம்ப சிம்பிள். அல்லேலூயா. இயேசு தொட்டு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோ பாரு, இது தான் மருந்து, இதை வச்சு நீ மெதுவாக சுகமாவ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ போ சுகமாவாய். அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். அவர்கள் போகையிலே அவர்கள் சுகம் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிகிறது? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அன்றைக்கி சுகம் வந்திருக்காது. இயேசு போங்கன்னு சொன்னார், அவங்களும் புறப்பட்டு போகும்போது சுகம் பெற்றார்கள். அப்போ 2 வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும். ஒன்று கீழ்ப்படிந்தார்கள், இரண்டாவது விசுவாசம். ஆமென். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 2 காரியம் விசுவாசத்தோடு அவர்கள்
திரும்பிட்டு போனார்கள், அவர்கள் சுகம் ஆனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு எப்போதும் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க சுகம் பெற்றதுக்கு காரணம் என்ன? இவங்க சுகம் பெற்றதுக்கு காரணம் அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் நம்ம போக சொல்கிறார், நீ போகும்போது சுகமாவா என்று சொல்கிறார். நம்ம போவோம். ஆமேன். அவர்கள் சரீரத்தை பார்த்து கொண்டு போயிருப்பார்கள், அவர்கள் போகையிலே சுகம் ஆனார்கள். இரண்டாவது காரியம், அப்போ ப்ரோசஸ். என்ன ப்ரோசஸ் அப்படின்னா, இந்த 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் 10 பேர் குஷ்டரோகிகள் வந்தார்கள், போனார்கள், சுகமானார்கள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன், கேளுங்கள். நன்றி அற்ற ஒரு நிலைமை. நன்றி அற்றவர்களை பார்ப்போமா? 10 பேர் சுகமானார்கள், எத்தனை பேர் நன்றி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 15 வாசிக்க கேட்போம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. நல்லா கவனிங்க, 10 பேரும் சுகமானாங்க. அதில் ஒருவன் மட்டும் அவன் சுகமானதை கண்டபோது அவன் என்ன செய்தானா? அவன் திரும்பி என்று வேதம் சொல்லுங்க, அவன் திரும்பி ஆண்டவரை நன்றி சொல்லி சத்தமிட்டு ஓடி வந்துட்டான். அடுத்த 16வது வசனத்தையும் வாசியுங்கள் கேட்போம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். நாம் சொல்லுவோம் மாமி, நிறைய காரியம் இந்த 15, 16வது வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன? அவன் சுகமானான். அத்தனை பேரும் சுகமானார்கள், அதில் இவன் சுகமானான். இவன் மட்டும்தான், மற்றவங்களாம் சுகம் ஆனோண்டி அவன் வீட்டுக்கு ஓடிட்டான், அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. சுகம் கொடுத்தவரை மறந்து விட்டார்கள். ஒருத்தனுக்கு மட்டும் ஞாபகம் வருது, யார் எனக்கு சுகம் கொடுத்தது? இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். அவன் என்ன செய்தானா? அவன் சுகம் பெற்றதை கண்டபோது நம்பர் 1, நம்பர் 2, அவன் திரும்பினான். யாருக்கு நன்றி சொல்றானோ இல்லையோ, அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு அவன் திரும்பினான். அவன் ஸ்தோத்திரத்தோடு உரைத்த சத்தத்தோடு அவன் என்ன செய்கிறான்? இயேசுவின் பாதபடியிலே வந்து விழுந்து விடுகிறான். அவன் நன்றி சொல்லுகிறான் என்று சொல்லி நம் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 9 பேரை குறித்து நமக்கு ஒரு செய்தி கூட இல்லை. 9 பேரை குறித்து நமக்கு அவர்கள் இயேசுகிட்ட திரும்பி எப்பயாவது வந்தாங்களா அப்படிலாம் ஒன்றுமே நமக்கு கிடையாது. அப்போ நம்ம we can understand that probably they never thanked Jesus. அவர்கள் ஒருவேளை இயேசுவுக்கு நன்றி சொல்லவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடும். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோமா? ஆமென். ஒரே ஒரு குஷ்டரோகி தான் வந்து நன்றி சொன்னான். அவங்க கூட யார் தெரியுமாவா? அவங்க கூட ஒரு யூதன் அல்ல. பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு என்ன என்று சொல்கிறது? அவன் ஒரு சமாரியனாய் இருந்தான். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, சில சமயத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, பிறப்பில் இருந்தே ஆண்டவர் பிள்ளைங்களாக இருக்கலாம், ஆனால் நன்றி சொல்வதே மறந்து போனவர்களாக இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வசனம் 17, 18வது வசனத்தை ஒரு கண்ணோட்டம் விட போகிறோம். வாசிக்க கேட்போமா? 17, 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவன் திரும்பி வர காணுமே என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த சமாரியர்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனங்களே யூதர்கள் அவர்கள் கீழ்த்தனமாய் பார்த்தார்கள். ஏன்னா கலப்பு திருமணத்தில் வந்தவர்கள் தான் இந்த சமாரிய கூட்டம். அப்போ அவர்களே இவர்கள் மதிக்கவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தான் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில சமயத்திலே சபையிலே இருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், அது நல்லது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்லி அவனை அவர் அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நம் 19ஆம் வசனத்திலே கேட்கிறோம். வாசியங்கள் பார்க்கலாம்.
அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நாம் சொல்லுவோமா ஆமென்? உன் விசுவாசம் என்ன செஞ்சிச்சு? உன்னை ரட்சித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு நாவுள்ள நன்றியோடு நாம் நிற்போனாக்கா ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆமென். ஓகே, வெரி குட். நாம் எழுந்து நிற்போமா தேவ சந்நிதியில்? ஒரு பாடல் பாட போகிறோம். நாம் அப்போது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த